வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு கேரள லாட்ரி 6ஆம் தேதி 9ஆவது மாதம், சரிங்க. அதில் என்னென்ன கால்குலேஷன் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ. இது வந்து டேட் வச்சு இன்றைக்கி டேட் வச்சு இறங்கலை. இன்றைக்கி கொஞ்சம் மாறிடுச்சு. நாளைக்கு டேட் வச்சு இறங்குமா அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம கண்டிப்பாக. 2 1 இருக்குது, 2ஆம் நம்பர் இருக்குது, 1ஆம் நம்பர் இருக்குது, 6 இருக்குது, 5ஆம் நம்பர் இருக்குது, 7 இருக்குது, சரிங்களா. இந்த 5 நம்பர் தான் நாளைக்கு காலண்டரில் இருக்குது. 9ஆம் நம்பரும் நீங்கள் எடுத்துக்கலாம். 9ங்கிறது இன்றைக்கி வச்ச மாதிரி இன்றைக்கி மந்த் வச்சு கொண்டு வந்துட்டாங்க. 9 கொண்டு வந்து கடைசியில் 2 நம்ம 2 வரும்னு எதிர்பார்த்துருந்தோம். அந்த 2 நம்ம 1 to 1 வரும் அப்படின்னு போர்டில் இறங்கணும்னு எதிர்பார்த்துருந்தோம். அவங்க கடைசியில் 2 வச்சுட்டாங்க. அதே மாதிரி நாளைக்கு என்னென்ன நம்பர் இறங்கலாம் அப்படிங்கிறதுக்கு சிலர் கொடுத்த கால்குலேஷன் என்னென்னு அப்படின்னு நம்ம பார்த்துலாம். இப்போ இவங்க 3 9 5 6 கொடுத்துருக்காங்க. இதில் 2 போர்டு அல்லது 3 போர்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 3 5 6 இருக்கலாம். போர்டில் 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவங்களும் ஏ போர்டில் 1 வச்சுருக்காங்க, 1 இருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க கொடுத்த கணிப்பில் 1 6 4 நம்ம அங்கே பார்த்ததில் 3 நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்க்கலாம்? இப்படி ரிவர்ஸில் கூட வரலாம். 4 6 1 அப்படி கூட இறங்கலாம். இவங்கள்ட்ட பார்த்துங்க 4 6 1, சரிங்களா. நம்ம அங்கே பார்த்த மாதிரி 0 4 நம்பரு. இவங்கள்ட்ட 3 8 0 5. இன்றைக்கி இவங்க கடைசி போர்டு பாஸ் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு 5 வருமா பார்த்துக்கணும். இவங்க மேனுவல் இன்றைக்கி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இங்கே எடுத்துருந்தோம், சரிங்களா. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே எடுத்துட்டாங்க. 9 7 கொடுத்துட்டாங்க. டியும் ஏவும் கொடுத்துட்டாங்க. பிசி இல்லை, சரியா. நம்மளை குழப்பி விட்டாங்க. ஆனால் டைரெக்டாக இறங்கினது ஏ போர்டு. ஒரு போர்டு டைரெக்டாக இறங்கியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க 4 போர்டில் ஒரு போர்டு டைரெக்டாக வைக்கிறாங்க. அதை நம்ம வாட்ச் பண்ணணும், பார்த்துக்குங்க. முக்கியமான விஷயத்தில் இவங்க 7 3 1 6 கொடுத்துருக்காங்க. 3 போர்டில் 2 5 8 கொடுத்துருக்காங்க. வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் கால்குலேஷன் எடுங்க. கால்குலேஷன் எப்படி எடுக்குன்னு சொல்லிடுறேன். இந்த ஒரு போர்டு மட்டும் எடுத்துக்கங்க. 3 9 5 6. இவங்க இன்னொரு போர்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 7 8. பார்த்தீங்கன்னா தெரியும், 1 7 8, சரிங்களா. 1 7 8. இது DABC அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றதெல்லாம் ரிவர்ஸில் சைடில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது சி போர்டு 6 அல்லது 8 இவங்க சொல்கிறாங்க. நாளைக்கு நம்ம கால்குலேஷனில் என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். இணைந்திருங்கள். நாம் எளிதாக கண்டிப்பாக 4 டிஜிட்டை கண்டுபிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.